Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஒரு தொக்கு தாங்க. இந்த தொக்கு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது போல் டிஃபன் ஐட்டத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்த சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், அதாவது ரொம்ப காரமான குழம்புகள் இல்லாத காரம் குறைவாக செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த தொக்கு ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் சட்னி சாம்பார் வைக்க முடியாத சமயத்தில் டக்குன்னு இதை எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். உப்புருண்டைக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈஸியான தொக்கை பர்ஃபெக்டாக செஞ்சு 3 மாதம் வரைக்கும் கெடாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்கு செய்யறதுக்கு முதல்ல காஞ்ச மிளகாவை ஊற வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காஞ்ச மிளகாய், நீல மிளகாய். நான் ஒரு 20 காஞ்ச மிளகாவை எடுத்து நல்லா சூடான தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூடுதலாவோ இல்லை குறைவாவோ கூட சேர்த்துக்கலாம். குண்டு மிளகாயாக இருந்தாலுமே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். கலருக்காக மட்டுமே 4 காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். இது சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வீடியோவில் நமக்கு பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சேர்த்துருக்கேன். நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் இந்த 2 மிளகாயுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி நல்லா ஆறி இருக்கும். அந்த தண்ணியும் இதோடையே சேர்த்து அரைச்சிட்டு அதற்கு அடுத்தது புளி தண்ணி இதில் சேர்த்து அரைக்கிறேன். இந்த விழுது நல்லா மையம் அரைக்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்ல பெரிய எலுமிச்சப்பழ அளவு சைஸில் இருக்கக்கூடிய புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி சேர்த்து செஞ்சாதான் சுவையும் நல்லாயிருக்கும். நம்ம 3 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் கரெக்டான பதம். இது போல் நல்லா மைய அரைச்ச இந்த விழுதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாவை இது போல் அரைச்சி எடுத்து செய்யும் பொழுது நல்ல ஒரு கூடுதல் சுவை கிடைக்கும். கலர் கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜாரில் சாம்பார் வெங்காயம் சேர்த்து 1-2 துருவுனா மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுள்ள சாம்பார் வெங்காயம் தோலெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக தொடச்சிருக்கேன். ஆனால் தண்ணி அதில் இருக்குது. ஏன்னா நம்ம வதக்கும் பொழுது அதெல்லாம் சுருங்கிடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பல்ஸில் விட்டு இது போல் அரைச்சிக்கோங்க. மொத்தமாக வெங்காயம் போட்டு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா இது போல் ஒரு பதத்தில் துருவுன மாதிரி வெங்காயம் நமக்கு கிடைக்கும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பக்குவமாக துருவி வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடி கனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் 100 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளேமை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது கூடுதல் சுவை கிடைக்கும். தொக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் தாளிச்சுக்கலாம். கடுகு வெடித்து வெளியெல்லாம் சேதரும் அப்படிங்கிறதுனால லைட்டாக கேப் விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. கடுகு நல்லா ஃபுல்லாக பொரிஞ்ச பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி அதில் சேர்த்துடலாம். இது செக்கு எண்ணெய் அப்படிங்கிறதுனால ஓவராக புகஞ்சி அந்த புகை மேலே தெரியுது. அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 பல்லு பூண்டை 1-2 இடித்து அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி பூண்டு கோல்டன் கலரில் நல்லா நமக்கு கலர் மாறி வந்திருக்கணும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை சேர்த்து தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்க்குறேன். இப்போது நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை சேர்த்தோம் இல்லைங்களா? வெங்காயத்தை சேர்த்த பிறகு திரும்பவும் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இது போல் நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் எந்த அளவு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தொக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதே சமயத்தில் கருக விட்டுடாதீங்க. இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாய் விழுது, அந்த மிளகாய் விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது அப்படியே மேலெல்லாம் கொதிச்சு தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான்
இப்போது இந்த தொக்கு கலந்து விட்டு நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை ஸ்டவ்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நல்லா சமைக்கணும். நல்லா கலந்து விட்ட பிறகு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இது நல்லா அப்படியே சுருங்கி வரட்டும். இந்த எண்ணெய்லாம் லைட்டாக மேலே பிரிய ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அப்படின்னு நான் சொன்னது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் பொடி சேர்த்த பிறகு கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா சுருள வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு குறைவாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்க்கலாம். கல்லுப்பு சேர்த்து செய்கிறது எப்பொழுதுமே நல்லது. இது போல் தொக்கு வகைகள் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்த்து சமைச்சிங்கன்னா அதனோட சுவை நல்லாயிருக்கும். இது போல் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர சமயத்தில் சின்ன டீஸ்பூன் அளவுள்ள வெள்ளைத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெள்ளைத்தூள் சேர்க்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் எண்ணெய் குறைவாக இருக்குது அப்படின்னு. குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் எந்த அளவு சேர்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரத்துலேயே கெட்டு போகாமல் நீண்ட நாட்களுக்கு இந்த தொக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவையும் நல்லா கூடுதலாக இருக்கும். தொக்கு நல்லா சுருங்கி வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிருக்கேன். அதாவது சாம்பார் வெங்காயம் சேர்த்து சமைச்சிருக்கேன். சாம்பார் வெங்காயம் சேர்த்து சமைக்கும்பொழுது நல்ல ஒரு சுவை கிடைக்கும். சாம்பார் வெங்காயம் விலை அதிகமாக இருந்ததுன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். அதுலேயும் ஒரு தவறும் இல்லை. அதே போல் வெங்காயம் விலை மலிவாக கிடைக்கிற சமயத்தில் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அவசரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கரெக்டான பதத்தில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. இதே பாத்திரத்திலே வச்சுருந்தா இந்த பிரைட்டான கலர் மெயின்டைன் ஆகாது. அதே போல் சூட்லேயே இருந்தீங்கன்னா அந்த கலரை கருகி போன மாதிரி இருக்கும். அதனால நம்ம வேறொரு பாத்திரத்தில் உடனே இதை மாற்றி வச்சிடணும். பாத்திரத்தில் மாற்றின இந்த தொக்கு நல்லா ஆறின பிறகு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். சூடு இருக்கும் பொழுதே நீங்கள் மூடி போட்டு மூடிட்டா அதில் அந்த வேர்வை தண்ணி விட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த தொக்கு சீக்கிரமாக கெட்டு போகுது அப்படின்னா சில தவறுகள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் சரியாக வதங்கிறதுக்கு முன்னாடி மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கறது. ரெண்டாவது, ஏதாவது நல்லா இல்லாத வெங்காயம், அதாவது கெட்டு போன வெங்காயம் அதில் கலந்துருந்தாலும் தொக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா ஆறின பிறகு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது நல்ல காஞ்ச, அதாவது ஈரம் இல்லாத ஸ்பூனை நம்ம பயன்படுத்தி எடுக்கணும். கைகள்லேயும் ஈரம் இருக்கக்கூடாது. இது போலலாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தொக்கு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஊற டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை 3 மாதம் வச்சுருக்கணுன்னா நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண பிறகு அது மேலே எண்ணெய் நல்லா மிதக்கிற அளவுக்கு தாராளமாக எண்ணெய் விட்டு வச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 1 மாதம் வரைக்கும் வெளியே வச்சுட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு தேவைக்கு கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த வெங்காய தொக்கு கரெக்டான பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.